அன்பா இருந்தாலும் சரி அப்பா இருந்தாலும் சரி நல்லா பெருசா வைக்கணும். அப்பதான் என்னைக்குமே நம்மள மறக்க மாட்டாங்க. வணக்கம் நண்பா, நான் உங்கள் பிரீத்தம் ஜெஜே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் இருந்தால் சொல்லுங்கள். நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, அதுக்காகத்தான் இந்த வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான அப்ளிகேஷன் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து மட்டும் உங்களுக்கு சூப்பரான வீடியோவாக சூப்பரான அப்ளிகேஷனாக நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து டோட்டலி ஃப்ரீ தான், ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்குது. டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இன்னொன்று ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது தேவையில்லை, எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் தான் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த கேமரா ஐக்கான கொடுத்தீங்கனாலே உங்களோட வீடியோ வந்து ஸ்க்ரீனில் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப குவாலிட்டி இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது 3வது ஆப்ஷன் செட்டிங்ஸை நான் கொடுக்குறேன். செட்டிங்ஸை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரெசுலேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து 1080 பிக்சல் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹெச்டியில் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டச் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் ஆப் தான். அந்த ஆப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக நான் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டு 60 ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் ரேட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 50 இருக்குது, 48 இருக்குது, 30 இருக்குது, 25 இருக்குது, 24 இருக்குது. உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் பண்ணுங்கள். நான் டிஃபால்ட்டாகவே 60லேயே கொடுத்துட்டேன். குவாலிட்டி பீட் ரேட் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் அப்படிங்கிறதுலே விட்டேன். அது தகுந்த மாதிரி எடுத்துக்கும் அப்படிங்கிறனால அப்படியே விட்டேன். மைக்ரோஃபோன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கவுண்ட் டவுன் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் டச் பண்ண உடனே எத்தனை செகண்ட் கழித்து வீடியோ டிஸ்பிளேவை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு. டிஃபால்ட்டாக 3 செகண்ட் இருக்கும். 3 செகண்ட்லேயே நான் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் மேஜிக்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ டச்சுன்னு இருக்குது. அந்த டச் பண்ணும்போது ஒரு டாட் வருது பார்த்தீங்களா, அந்த டாட் வரணும் அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே சிம்பிளாகவே யூஸர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா 2வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். இப்போ நான் வேறு ஒரு ஆப் மூலமாக ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துகிட்டு இருக்கிறனால இப்போ நான் அதை பண்ணி காட்ட முடியாது. கண்டிப்பாகவே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதாக இருக்கட்டும் ரொம்ப குவாலிட்டியில் ஹெச்டி குவாலிட்டியில் இருக்குது. ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இது ஃப்ரீ ஆப்புங்கிறனால உங்களுக்கு வாட்டர் மார்க் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் மார்க் வரவே வராது. ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது, ஆடும் வர்றதில்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான். அதே மாதிரி பிரீத்தம் ஜெஜே அஃபீஷியல் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் க்ரியேட் ஆகிருக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கான்னு பார்த்துங்க. இல்லைனா ஆலையும் செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இங்கே டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆப்பு. ஒரு மாதமாவது நான் அந்த ஆப்பை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி பார்ப்பேன். யூஸ் பண்ணி பார்த்து ஆட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதோட ப்ரீமியம் வெர்ஷனை நான் வீடியோவை பர்ச்சேஸ் பண்ணி போட்டு அந்த வீடியோவாக பண்ணி உங்களுக்கு ப்ரீமியம் வெர்ஷனை நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருப்பேன். அதே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஃப்ரீ ஆப்லேயே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கான ஒரு ரிவ்யூ ஆப் வீடியோவாக பார்த்து போட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பிரீத்தம் ஜெஜே அஃபீஷியல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க ஆப்பு பார்த்தீங்கன்னா டச் மாஸ்டர் ப்ரீமியம் வெர்ஷனு. அந்த ஆப் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் ஒரு லைக் பண்ணிடுங்க, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நண்பா, இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பிஸ்னஸ், கிளையண்ட்டு, கடன் எல்லாம் ஒரே லாஜிக் தான். கம்மியாக தரவங்கிட்ட அதிகமாக கேட்காத, அதிகமாக தரவங்கிட்ட கம்மியாக கேட்காத. அன்பா இருந்தாலும் சரி அப்பா இருந்தாலும் சரி நல்லா பெருசாக வைக்கணும். அப்போதான் என்னைக்குமே நம்மள மறக்க மாட்டாங்க.